உங்க வாழ்க்கையில சில காரியங்களை பாதித்து கொண்டே இருக்கிறது. இது மாறினா நல்லா இருக்கும், இது தொடர்ச்சியா இதே மாதிரி வேதனை கொடுத்து கொண்டே இருக்கிறது, இந்த ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்குனா நலமா இருக்குமே என்றீங்கல்ல. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். உங்க வாழ்க்கையில புதிய காரியம் இந்த மாதத்துல நடக்க போகிறது. என்ன புதிய காரியம் என்றால், எசேக்கியேல் 36 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நவமான இருதயத்தை உனக்கு தருவேன், அதாவது புதிய இருதயத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2வது, புதிதான ஆவியை நான் உனக்குள்ளே கட்டளை இடுவேன் சொல்லுகிறார். நம்முடைய இருதயம் புதிதாக மாறணும். பாவம் நிறைந்த பழைய இருதயத்தை மாற்றிவிட்டு ஒரு புதிய இருதயம், அன்பு, சாந்தம், பரிசுத்தம், தாழ்மை, இரக்கம், மனதுருக்கம், விசுவாசம் போன்ற நற்குணங்கள் நிறைந்த ஒரு இருதயம் உங்களுக்கு தேவைதானே? நீங்க கேளுங்க, இன்றைக்கு உங்களுடைய இருதயத்திலே மாற்றம்.